யாழ் நீதிமன்ற தாக்குதல் சம்பவத்தில் அரசியல் கூட்டு சதி இருக்கலாம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தேகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருக்கிறார், அங்கே புலிக்கொடிகளை காட்டுகிறார்கள், அங்கே நீதிமன்றங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களை வைத்து பார்த்தால் சில வேளைகளில் இது அவருடைய பின்னணியிலே ஒரு காரியம் நடைபெறுகிறதோ என்று எங்களை எண்ண தோன்ற வைக்கிறது. எல்லாமே ஒரு தயார்படுத்தல்களோடு இந்த காரியங்கள் நடைபெறுகின்றன. ஒரு சகோதரிக்காக ஒரு உன்னதமான விடுதலை போராட்டம் நடைபெறுகிற பொழுது அதற்கான ஒரு விழிப்புணர்வை செய்கின்ற பொழுது அதனை குழப்புகின்ற வகையிலே ஒரு கோஷ்டி மிக திறமாக வேலை செய்தார். இதற்கு பின்னால் ராணுவ உளவாளிகள் இருந்தார்கள், போலீஸ் உளவாளிகள் இருந்தார்கள். நீதிமன்றத்துக்கு முன்னால் இருந்த சட்டத்திறனிகளின் வாகனங்கள் உடைக்கப்படுகிறது, நீதிமன்ற கண்ணாடிகள் உடைக்கப்படுகிறது, கைதிகளை கொண்டு வருகிற வாகனம் உடைக்கப்படுகிறது, போலீஸ் வாகனம் மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் நிற்கிறது. மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் தான் நடைபெறுகின்றன. நான் மிக உன்னிப்பாக பார்த்தேன், இந்த போராட்டங்களை முன்னுக்கு நின்று செய்பவர்கள் யார்? பல இடங்களிலே பார்த்தேன். முன்னுக்கு நிற்பவர்களை பார்த்தேன், அவர்களில் பலர் ராணுவ உளவாளிகளோடு நெருக்கமான தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மாற்று கட்சிகள் இபிடிபியோடு, ஸ்ரீடெலோவோடு, அதை விட இன்னொருவர் யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது உள்ளுக்கு இருக்கிறார், இவர்களோடெல்லாம் சேர்ந்து திரிபவர்களை நான் அதை பார்த்தேன். டக்ளஸ் சிவானந்தா நேற்று முன்தினம் தீவகத்துக்கு சென்று சொல்லியிருக்கிறார், நான் அங்கே இருந்திருந்தால் என்னை மீறி நீங்கள் டிஎன்ஏக்கு வாக்கு போட்டீர்கள், அவர்கள் இங்கே வந்ததால் தான் இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்று. ஊர்வாகத்துறை கிணறுகளில் இப்பொழுதும் பல பேருடைய சடலங்கள் தோண்டி எடுக்கப்படாமல் இருக்கின்றன. இந்த சாவகச்சேரியிலே கபில்நாத்தை வெட்டி தாட்டவர்கள் யார் என்று தெரியும். புங்குடுதீப மாணவி வித்யா அவளுடைய அந்த அவலத்துக்கும் அழிவுக்கும் கொலைக்கும் காரணமாக இருந்தது. அதிலும் வர்த்தகம் இருந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு மதுவுக்கு அடிமையானவர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் துணை போயிருக்கிறார்கள் என்பது அதைவிட கொடுமையானது. அதனால்தான் இந்த சம்பவம் இத்தனை கொடூரமாக இடம்பெற்றிருக்கிறது. அவள் கொல்லப்பட்டு அந்த சூழ்நிலைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளாமல் எங்களுடைய சமுதாயம் எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய பாதுகாப்பை கொண்டிருக்கிறார்களா என்று கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதில் கூட அரசியல் ஆதாயங்களை கொண்டு வன்முறைகளை நிகழ்த்தி அந்த வித்யாவுக்கு நீதி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை கூட அவர்கள் அழித்து விடுவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கை மிகவும் வேதனை தருகிறது.